பிஷாரத் பூர்வாதில் உள்ள தாய் கஹானியோட சாராங்ஸ் பார்க்கலாம். லேக்கக் பரிச்சை. லேக்கக் பரிச்சை அப்படின்னா ரைட்டரோட இன்ட்ரடக்ஷன். தாயி நாம கஹானி ஸ்ரீ விஸ்வம்பர்நாத் சர்மா கௌஷிக் கி கஹானி ஹை. தாயி கதை விஸ்வம்பர்நாத் சர்மா கௌஷிக் எழுதின கதை. பிரேம்சந்த் கி பரம்பரா கே கஹானிக்கார் ஹை. இவர் பிரேம்சந்த் பரம்பரையில் வந்த ரைட்டர். இன்கி கஹானியாங் சரித்திர பிரதான் கஹானியாங் ஹை. இவருடைய கதைகள்லாம் ஒழுக்கங்கள் நிறைந்ததா இருந்துச்சு. லேக் பரிச்சை. மாதா ஹர் ஹால் மே மாதா ஹி ஹை. அம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அம்மா தான். வகு விஸ்வமாதா ஹை. அவங்க உலகத்துக்கே தாய். துனியா கே ஹர் பச்சே கோ வகு அப்னா ஹி பச்சா சமஜ்தி ஹை. உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஒவ்வொரு குழந்தைகளையும் அம்மா தன்னுடைய குழந்தைகளாக தான் பார்க்குறாங்க. இஸ் கஹானி மே மாத்ருத்துவ கா குன்கான் ஹை. இந்த கதையில மாத்ருத்துவ தாய் என்ப பற்றிய பெருமைகள் சொல்லியிருக்காங்க. தோ பாயி இரண்டு சகோதரர்கள். பாபு ராம்ஜி தாஸ் 35 வருஷ கேத்தே. ராம்ஜி தாஸ் அப்படிங்கிறவருக்கு 35 வயசாகுது. வே தனி ஆத்மி தே. அவர் பணக்காரர். வே கபடே கி துக்கான் சலாத்தே தே. அவர் துணிக்கடை நடத்திட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணாதாஸ் உன்கா சோட்டா பாயி தா. கிருஷ்ணாதாஸ் அப்படிங்கிறவர் ராம்ஜி தாஸோடைய யங்கர் பிரதர். ராம்ஜி தாஸ் நிசந்தான் தே. ராம்ஜி தாஸ்க்கு குழந்தை இல்லை. நிசந்தான்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. கிருஷ்ணாதாஸ் கே தோ சந்தானோம் தி. கிருஷ்ணாதாஸ்க்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஏக் பேட்டா அவரு ஏக் பேட்டி. ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. பேட்டேக்கா நாம் மனோகர் தா. பையனோடைய பேர் மனோகர். அவர் பேட்டிக்கா நாம் சுன்னி தா. அப்புறம் பொண்ணோடைய பேர் சுன்னி. ராமேஸ்வரிக்கா துக்கு. ராமேஸ்வரி அப்படிங்கிறவங்க ராம்ஜி தாஸோடைய ஒய்ஃபு. ராம்ஜி தாஸ் கோ அப்பனி சந்தான்ஹீனதா பர் கோயி துக்கு நஹி தா. ராம்ஜி தாஸ்க்கு தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற இதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. வே பாயி கி சந்தான் கோ அப்பனி ஹி சந்தான் சமஜ்தே தே. அவர் பிரதரோடைய குழந்தைய தன்னுடைய குழந்தையா நினைக்கிறாரு. வே மனோகர் கோ பகுத் சாக்தே தே. அவருக்கு மனோகரை ரொம்ப பிடிக்குது. லேக்கின் ராம்ஜி தாஸ் கி பத்னி ராமேஸ்வரி கோ யஹ் நா பசந்த் தா. ஆனால் ராம்ஜி தாஸோடைய ஒய்ஃபு ராமேஸ்வரிக்கு இது பிடிக்கல. உசே அப்பனி சந்தான் ஹீனதா பர் துக்கு தா. அவங்களுக்கு தன்னுடைய குழந்தை இல்லாமல் இருக்கிறத நினச்சி வருத்தம் இருக்குது. வகு மனோகர் சே நஃப்ரத் கர்த்தி தி. அவங்க மனோகரை வெறுக்கிறாங்க. ராம்ஜி தாஸ் கா விஸ்வாஸ். ராம்ஜி தாஸோடைய நம்பிக்கை. மந்திர் ஜானே और பூஜா பாட் கர்னே சே சந்தான் பிராப்தி ஹோகி. கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யஹ் ராமேஸ்வரிக்கா விஸ்வாஸ்தா. இது ராமேஸ்வரியோட நம்பிக்கையாக இருந்துச்சு. வஹு சோச்தி தி கி ஜோதிஷி சே மிலேங்கே தோ வஹு கோயி ராஸ்தா பனாயேகா. ஜோதிஷி அப்படின்னா ஜோதிடர். அவங்க யோசிச்சாங்க, ஜோசியரை பார்த்தா அவரு ஏதாவது வழி சொல்லுவார் அப்படின்னு நினச்சாங்க. மகர் ராம்ஜி தாஸ் கா கியால் தாக்கி பூஜா பாட்டு சப்பு டகோஸ்லா ஹை. ஆனால் ராம்ஜி தாஸோடைய நம்பிக்கை என்னென்னா பூஜை பண்ணுறதெல்லாம் ஏமாற்று வேலை, சீட்டிங்கான வேலை. ஜோதிஷி வாஸ்தவமே ஜூட்டா ஹை. ஜோதிடக்காரர் உண்மையிலே சீட்டர் தான். இஸ்லியே ஜோ நஹி மிலா உஸ்கி சிந்தா நஹி கர்னி சாகியே. இதனால ஜோ நஹி மிலா எது கிடைக்கலையோ உஸ்கி சிந்தா நஹி கர்னி சாகியே அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஜோ மிலா எது கிடைச்சதோ உசே அப்பனா மான்லேனா சாகியே அதை நம்முடையதாக எடுத்துக்கணும், தன்னுடையதாக ஏற்றுக்கணும். பாயிக்கே பச்சோங்கோ அப்பனா சமஜ்கர் பியார் கர்னா சாகியே. பிரதரோடைய குழந்தைய தன்னுடைய குழந்தைய நினச்சி அன்பு செலுத்தணும். துர்கட்னா அப்படின்னா விபத்து. ஏக் தின் மனோகர் சத்து பர் கேல் ரகாத்தா. சத்து அப்படின்னா மொட்டை மாடி. ஒரு நாள் மனோகர் மொட்டை மாடியில் விளையாண்டுட்டு இருந்தான். தப் ஏக் பதங்கு கட்கர் கர்கே சஜ்ஜே பர் ஆகிரா. சஜ்ஜே அப்படின்னா ரூஃபு. அப்போ ஒரு பட்டம் அருந்து வீட்டோடைய ரூஃபில் விழுந்துச்சு. உசே பக்கட்னே கி கோஷிஷ் மே மனோகர் கா பைர் ஃபிசல் கயா. உசே பக்கட்னே கி கோஷிஷ்னா அதை பிடிக்கிறதான முயற்சியில் மனோகரோடைய கால் வழுக்கி விட்டுடுச்சு. ஃபிசல்னா வழுக்குது. வகு முண்டேரேக்கோ பக்கட்கர் லட்டக்னே லகா. முண்டேரா அப்படின்னா கைப்பிடி சுவர். அவன்
கைப்பிடி சுவரை பிடிச்சிக்கிட்டு லட்டக்னே லகா அப்படின்னா தொங்க ஆரம்பிச்சான். வகு மதத் கே லியே தாயி தாயி சில்லானே லகா. அவன் ஹெல்ப்புக்காக தாயி தாயி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். சில்லானேன்னா ஷவுட்டிங். ராமேஸ்வரி மனோகர் கோ பச்சா சக்தி தி. ராமேஸ்வரி ராமேஸ்வரி நினைச்சிருந்தா மனோகரை காப்பாத்திருக்க முடியும். லேக்கின் உஸ்னே மனோகர் கோ நகி பச்சாயா. ஆனா அவ மனோகரை காப்பாத்தல. மனோகர் ஊப்பர் சே ஜமீன் பர் கிர் கயா. மனோகர் மேலிருந்து தரையில விழுந்துட்டான். ராமேஸ்வரி யஹ் தேக்கர் பேகோஷ் ஹோ கயி. ராமேஸ்வரி இதை பார்த்துட்டு பேகோஷ் அப்படின்னா அன்கான்ஷியஸா ஆயிட்டா. மண் பதலா மனம் மாறியது. ராமேஸ்வரி ஏக் சப்தாக் தக்கு புக்கார் சே பேகோஷ் படி ரகி. ராமேஸ்வரிக்கு ஃபீவரா இருந்ததுனால 1 வீக் வரைக்கும் அன்கான்ஷியஸா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. வகு பச்தா ரகி தீக்கி மைனே மனோகர் கோ நகி பச்சாயா. பச்தா அப்படின்னா செஞ்ச தவற நினைச்சு வருந்துறது. அவங்க செஞ்ச தவற நினைச்சு வருந்துனாங்க. மைனே மனோகர் கோ நகி பச்சாயா. நான் மனோகரை காப்பாத்தல. ஹோஷ் ஆனே பர் ராமேஸ்வரி நே பூச்சா கி மனோகர் கைசா கை. ஹோஷ் அப்படின்னா கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறம் ராமேஸ்வரி கேட்டாங்க மனோகர் கைசா கை, மனோகர் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ராம்ஜி தாஸ் போலே கி உஸ்கி டாங்கு உகட் கயி தி. ராம்ஜி தாஸ் சொல்றாங்க அவனுடைய காலு உடஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. பிட்டா தி கயி உட்கார வச்சிருந்தாங்க. அப்பு வகு அச்சா ஹை இப்ப அவன் நல்லா இருக்கான். மனோகர் வகா லாயா கயா. மனோகரை அங்க கூட்டிட்டு வந்தாங்க. ராமேஸ்வரி நே உஸ்கோ பியார் சே கலே லகாயா. ராமேஸ்வரி அந்த பையனை அன்பால ஹக் பண்ணிக்கிறாங்க. மனோகர் அவுரு சுன்னி தோனோ ராமேஸ்வரி கி ஜான் ஹோ கயே. மனோகர் சுன்னி 2 பேரும் ராமேஸ்வரியோட உயிராகிட்டாங்க. விசேஷா மா கி மமதா அனோக்கி சீஸ் கை. அம்மாவுடைய தாயன்பு யுனிக்கானது. அனோக்கி அப்படின்னா யுனிக்கு. மமதான்னா தாயன்பு. மா ஹர் கிசி பச்சே கோ அப்பனா பச்சா சமஜ்னே வாலி நாரிகை. அம்மா எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய குழந்தையா நினைக்கிறவங்க. நாரி அப்படின்னா பெண்ணு, தன்னுடைய குழந்தையா நினைக்கிற பெண். யஹி பாத் இஸ் கஹானி மே பத்தாயி கை கை. இந்த விஷயம்தான் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கிறது.